ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ அதுவும் வந்துட்டு சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த புக்கு மாணிக்கவாசகம் பிள்ளையோட அல்ஜிப்ரா புக் இருக்குல்ல, ஸோ இந்த புக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த புக்கில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் 11th செக்ஷனாக வந்துட்டு இது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான். ஸோ நான் இதில் வந்துட்டு நம்ம புக்கிலேயே படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறேன். இதில் இருக்கிற மெத்தட்லேயே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம். ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம ஒரே மெத்தட்லேயே எல்லாத்தையுமே எப்படி போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக வந்துட்டு 34 சம்ஸ் இருக்குது எக்ஸசைஸில். இதில் வந்துட்டு என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்கொயர் இருக்கும்ல, ஸோ அந்த மாடலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் பவரில் வந்துட்டு 3 இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சம்ஸு. அதுக்கப்புறம் பவரில் 4 பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி 3 இது இருக்குது. ஸோ அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஏபியில் இருக்குது, ஜிபியில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்பினா ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 மாடலில் இருக்குது. இதுவும் வந்துட்டு 3 மாடல். ஓகேவா? ஸோ என்னென்ன மாடல் என்னென்ன எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கலாம்னா, இப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 ஒரு ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகேவா? ஸோ இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா -a1/a0. அதாவது இப்போ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வேரியபிள். இதில் a0, a1, a2, a3 இதெல்லாம் தான் வந்துட்டு என்னது கோஎஃபிஷியன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற ரூட்ஸ் வந்துட்டு என்னது ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா -a1/a0. ஓகேவா? ஸோ அதாவது -b/a அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 at a time. 2 at a timeனா c/a. ஓகேவா? ஸோ அடுத்தது 3 at a time அப்படின்னா -d/a. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 4 போயிடுச்சு அப்படின்னா என்னது, அதுக்கு அடுத்தது a4/a0 அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஒன்றுத்துக்கு எப்படி இருக்கும் சிம்பிள் அப்படின்னா அல்டர்னேட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு மைனஸ், அடுத்ததுக்கு ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதோட ஈக்குவேஷனோட ஃபார்ம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த ஃபார்ம். ஓகேவா? இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, சம் போட போட உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்கொயரில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருவாங்க, ரூட்ஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சம் வந்துட்டு பின்னாடி போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் எ ஈக்குவேஷன் ரூட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? ஸோ சிம்பிள் வந்துட்டு அல்டர்னேட்டிவாக போயிட்டுருக்கும். மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், அடுத்தது ப்ளஸ். ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒன்று இப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெக்கார்ட் ஈக்குவேஷன் எப்படியா இருக்கும்? x மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் பீட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸ் தான், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சம் போட போட புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கொயரில் பார்த்தோம்ல, இப்போ க்யூபில். ஓகேவா? ஸோ க்யூபிக்கில் இருந்தது அப்படின்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். நார்மலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னது கோஎஃபிஷியன்ஸ். ரூட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆல்ஃபா, பீட்டா, காமா. க்யூபுங்கிறதுனால 3 ரூட்ஸ் இருக்கும். ஸ்கொயர்னால் எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 2 ரூட்ஸ் தான் இருக்கும். சம் ஆஃப் தி ரூட்ஸு -b/a, ஆல்ஃபா, பீட்டா, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு. ஓகேவா? 2 at a time. ஸோ அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, ஆல்ஃபா காமா. ஸோ c/a. அடுத்தது தேர்ட் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா. ஸோ அப்போ என்னது -d/a. ஸோ இதெல்லாம் புரியுதில்ல? ஸோ ஈக்குவேஷனில் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்? சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸு, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இது கியூபிக்கு. ஸோ அதுவே பை குவாட்ராட்டிக் அப்படின்னா, பை குவாட்ராட்டிக்னா என்னது? குவாட்ராட்டிக்னா ஸ்கொயரு, பை குவாட்ராட்டிக்னா 2 ஸ்கொயர் அப்படின்னா என்னது? பவரில் 4ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ 4 இருக்குது அப்படின்னா அப்போ மொத்தம் எவ்வளோ ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? 4 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா?
இதெல்லாம் கோஎஃபிஷியன்ஸு எடுத்து எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸு, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு 2 at a டைம், அடுத்தது வந்து 3 at a டைம், அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு. ஓகேவா? ஸோ -b/a c/a -d/a e/a. புரியுதுல ஈக்குவேஷன்ஸு எல்லாமே நம்ம மைனஸ். இப்போ இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு a(x⁴ -b அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அந்த b -bயை வந்துட்டு நம்ம b-ஆ எடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறப்ப என்னன்னு சொன்னால் அல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸாக போடணும். ஓகேவா? மைனஸ் போடணும், அடுத்து ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஈக்குவேஷன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் சம் போட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்குவேஷன்ஸ்க்கு அடுத்தது என்ன சொல்கிறேன்னு சொன்னேன், ரூட்ஸ் வந்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்னா, அதாவது ஏபி ஜிபி ஹெச்பி. ஓகேவா? ஸோ இந்த ஏபி ஜிபி ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ இது மூணும் தான் வந்துட்டு என்னது இதுக்கான ரூட்ஸ், அதாவது ஏபியில். அதுவே ஜிபியாக இருந்தது அப்படின்னா என்னது ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்துட்டு ஹெச்பியாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ரூட் வந்துட்டு என்னென்னு பாருங்கள். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறத ஹெச்பி அப்படின்னா அதை வந்துட்டு ஏபியில் முதல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா டிவைடட் பையில் போயிடும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிவைடட் பையில் போயிடும். அதுவே வந்துட்டு அடிஷன், சப்ராக்ஷன், ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸில் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் வந்துட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதுவே பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப அதோட ஏபி வந்துட்டு என்னது ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா. ஓகேவா? ஸோ மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் ரூட்ஸ் ஆரின் ஜிபியில் இருந்தது அப்படின்னா ஆல்ஃபா பை பீட்டா ஸ்கொயர்டு, ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஜிபியோட ரூட்ஸ் பை குவாட்ராட்டிக். பவரில் 4 இருக்கும்ல, அதான் பை குவாட்ராட்டிக். ஓகேவா? ஸோ புரியுதா? இப்போ கன்வர்ஷன் ஹெச்பி டு ஏபி. ஸோ ஹெச்பியை வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன் முதல்ல. ஹெச்பியில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை முதல்ல ஏபியில் மாற்றிக்கணும். ஸோ ஏபியில் மாற்றிக்கிட்டு நம்ம ஏபியோட ரூட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இது போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா அதோட ரூட்ஸ் வந்துட்டு எப்படி 2 பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை காமா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஹெச்பி டு ஏபி என்னன்னு சொன்னேன், ப்ளஸ் எல்லாம் அப்படியே மைனஸாக திரும்பி மாறிடும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட்டில் இங்கே இருக்கா, இது ஃபஸ்ட்டில் வந்துடும், அடுத்தது இது, அடுத்தது லாஸ்ட்டில் போயிடும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் சியா மைனஸ் சி, அடுத்து மைனஸ் பி, அடுத்து மைனஸ் ஏ. ஸோ அதே மாதிரி கீழே பாருங்களேன், டியா மைனஸ் டி எக்ஸ் க்யூபு மைனஸ் சி எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் பி எக்ஸு மைனஸ் ஏ. ஓகேவா? ஸோ அப்படியே ரிவர்ஸ் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறது அப்படியே ரைட் டு லெஃப்டாக சேஞ்ச் ஆகிடுது. இப்போ a(x⁴) அப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குது, இ இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் e(x⁴) மைனஸ் டிஎக்ஸ் க்யூப் மைனஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸு, அடுத்து ஏ வந்துட்டு மைனஸ் ஏவாக மாறிடுது. ஓகேவா? சப்போஸ் இங்கே இடத்துல மைனஸ் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஒரு கொஷின் பார்ப்போம். ஓகேவா? கன்சிடர் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் க்யூப் மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இது வந்துட்டு ஏபியில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏபி அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஜிபி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஏபியில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரூட்ஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, க்யூபுங்கிறதுனால 3 ரூட்ஸ். ஓகேவா? ஸோ கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ 3 ரூட்ஸ் நம்ம ஆல்ரெடி நான் இந்த இடத்துல சொன்னேன்ல உங்களுக்கு, கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஏபியோட ரூட்ஸ். அடுத்தது இது வந்து ஜிபி கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஜிபியோட ரூட்ஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ, அப்போ மைனஸ்
பி வந்துட்டு என்னது மைனஸ் பியா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் பீட்டாவும் ப்ளஸ் பீட்டாவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஆல்ஃபா இருக்குது, 3 ஆல்ஃபா இருக்குது. ஸோ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இங்கிட்டு வரும்போது என்ன ஆகிடும், டிவிஷனில் வந்துடுமா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி பை 3. ஓகேவா. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபாவில் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ ஆல்ஃபாவில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் மாற்றி எழுதி ஆகணும். ஸோ எக்ஸுங்கிறத ஆல்ஃபாவாக மாற்றி எழுதிக்கலாம். ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன, பி பை 3யா. ஸோ அதை வந்துட்டு ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஈக்குவேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாமா. ஸோ அதனால் டினாமினேட்டர் எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ணுறோம். ஸோ அப்போ 27 தான் பெருசு. எல்சிஎம் எடுத்தால் 27 கிடைக்கும். ஸோ 9 3s are 27. ஸோ மேலேயும் 3 கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 9ஆ, ஸோ அப்போ மேலேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், கீழேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ கீழே 27 வரணும். ஸோ அப்போ கீழே 27ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மேலேயும் 27ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 3p கியூப் ப்ளஸ் 3p கியூப். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 2p கியூப்னு கிடைக்குமா, ப்ளஸ் 9p கியூப். ஓகேவா. ஸோ அதே மாதிரி மைனஸ் 27r ஈக்குவல் டு 0. டிவைடட் பையில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகிறப்போ 0 ஆகிடுமா. ஸோ 0வோட 27 மல்டிப்ளை பண்ணுறப்போ 0 ஆகிடுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸில் இருக்காது, ப்ளஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுவே ஜிபியாக இருந்தது அப்படின்னா அதோட ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா. ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக கிடைக்கும். இதுவே ஜிபி போடுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னால் ஃபார்முலா என்ன, மைனஸ் டி பை ஏ. ஓகேவா. ஸோ கியூபிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ மைனஸ் ஆர் இருக்கா, ஸோ மைனஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஆர் பை 1 ஆர். ஓகேவா. ஸோ மொத்தம் 3 ஆல்ஃபா இருக்கா. ஸோ அப்போ ஆல்ஃபா கியூப், பீட்டாவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எழுதிக்கோங்க கரெக்டாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷனை வந்துட்டு ஆல்ஃபாவில் எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ எழுதிக்கிட்டு ஆல்ஃபா கியூபுக்கு பதிலாக ஆர்னு போட்டுக்கலாம். அப்போ ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு கேன்சல் ஆகிடும். ஸோ இதை ஈக்குவேஷனில் எழுதணும் அப்படின்னா பி ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூன்னு வரும். ஸோ கியூப் எடுத்தோம் அப்படின்னா தானே நம்மளுக்கு ஆல்ஃபா கேன்சல் ஆகும். ஸோ அப்போ கியூப் எடுத்துக்கலாம். ஸோ கியூபிக் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா. ஸோ டேக்கிங் கியூப் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், பி கியூப் ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு கியூ கியூப். ஓகேவா. ஸோ ஆல்ஃபா கியூப்க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், ஆர்னு எழுதிக்கலாமா. அப்போ பி கியூப் ஆர், இந்த கியூ கியூப் இங்கிட்டு வரும்போது மைனஸாக வந்துடுமா. ஸோ அப்போ பி கியூப் ஆர் மைனஸ் கியூ கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்தது ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். ஸோ ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன்னா என்னன்னு சொன்னேன். ஸோ ரூட்ஸை வந்துட்டு அப்படியே நம்ம லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கிறத ரைட் டு லெஃப்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால், ஸோ அப்போ மைனஸ் ஆர்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் எக்ஸ் கியூப், ப்ளஸ் கியூ இருக்குது. அப்போ மைனஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் பி இருக்கிறதுனால மைனஸ் பி இருக்கிறதுனால ப்ளஸ் பி எக்ஸு, ப்ளஸ் 1ங்கிறதுனால -1 ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ ஏபியில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்ப ஏபியோட ரூட்ஸ் தான் நம்ம எடுத்து எழுதிக்குவோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா. சம் ஆஃப் தி ரூட்ஸ் தானே ஏபியை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் தி ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கும். ஸோ மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்போ மைனஸ் பி பை ஏனா மைனஸ் ஆஃப் மைனஸ் கியூ பை ஆர். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ கியூ பை ஆர், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூ பை 3r அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. ஸோ இப்போ ஆல்ஃபாவை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட், ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம புதுசாக ஹெச்பிலேருந்து ஏபிக்கு மாற்றினோம்ல, அந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒரிஜினல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2q கியூப் மைனஸ் 9p கியூப் ப்ளஸ் 27r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இதுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா. ஹெச்பியில் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது வந்து மைனஸில் பார்த்தோம், ப்ளஸில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ப்ளஸில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிறது இந்த சம் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளில் இருக்குல்ல இதே தான், ஆனால் நம்ம வந்துட்டு இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பின்னாடி போட்டு பார்க்குறப்போ இந்த சம்மை வந்துட்டு எடுத்து போட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்போ இந்த சம் புரிஞ்சுதா, எக்ஸாம்பிள் 1 வந்துட்டு எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்,
Example 2. For the find the conditions of the roots of the equation ax cube 3bx squared plus 3cx plus d is equal to 0 may be in geometric progression. ஓகேவா? ஸோ இதில் கேட்டிருக்கிறது என்ன? ஜிபி தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? மூணையுமே கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எதுக்கும் மூணையுமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏபி ஜிபி ஹெச்பி மூணுமே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அதே சம் மாதிரியே தான். ஸோ அப்போ ஏபியில் கேட்குறாங்க அப்படின்னா ரூட்ஸ் என்னது? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சம் ஆஃப் தி ரூட்ஸு மைனஸ் பி பை ஏ. ஓகேவா? ஸோ அப்போ பீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3b பை ஏ. அப்போ 3க்கு 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஆல்ஃபாவில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆல்ஃபாக்கு பதிலாக மைனஸ் பி பை ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன கிடைக்குது? டிவைடட் பையில் வந்துட்டு ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ டிவைடட் பையில் ஏ ஸ்கொயர் இருக்குது. இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ மேலே இருக்கிறது மட்டும்தான் ஆன்சர். ஸோ 2b கியூப் மைனஸ் 3abc ப்ளஸ் டிஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னது? ஏபியில். ஓகே, எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஜிபியில் இருக்கிறது. ஜிபிலாம் என்னது? ஆல்ஃபா பை பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் டி பை ஏ. ஸோ பீட்டாக்கு பீட்டா என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. அதை வந்துட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஆல்ஃபாவில் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபா கியூபுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெறும் ஒரே ஒரு ஆல்ஃபா மட்டும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் கியூபிக் எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்துட்டு பி கியூப் டி மைனஸ் ஏசி கியூப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்னது? ஹெச்பி. ஓகேவா? ஸோ ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஹெச்பியை வந்துட்டு முதல்ல ஏபியாக சேஞ்ச் பண்ணணும். ஏபி அந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏபியாக மாற்றுறப்ப என்னாகும்? ப்ளஸ் டிங்கிட்ட வருது மைனஸ் டி எக்ஸ் கியூபு மைனஸ் 3c எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3bx மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருமா? அப்போ ஏபியில் மாற்றியாச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் தி ரூட்ஸா? ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படிங்கிறப்ப மைனஸ் பி பை ஏ. இந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு? மைனஸ் ஆஃப் மைனஸ் 3c பை மைனஸ் டி. ஓகேவா? மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் 3c பை டி. 3க்கு 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை டி. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் எல்லாத்தையும் சேம் ஆக்கி இந்த சைடு கொண்டு போய் 0 ஆக்கிடலாம். ஸோ அப்போ மேலே இருக்க ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? சி கியூப் மைனஸ் 3bcd ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷனோட ஆன்சர் கிடைக்கிது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி ஏபிசிடியில் இருந்தது அதுமாதிரி இங்கே வந்து பிக்யூஆர்எஸில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ மொத்தம் வந்துட்டு 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரே மாடல் இல்லை, எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு மாடல் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நம்ம வந்து புக்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்துட்டு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா சம்ஸுமே போட்டே காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறத விட போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபியில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏபி அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் ரூட்ஸ் வந்துட்டு என்னென்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ ஏபிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏவா? ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகேவா? ஸோ அப்போ என்னாகும்? பீட்டாக்கு பீட்டா கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? க்யூ இருக்குது. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? பி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? மைனஸ் க்யூ பை 3p அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷனை வந்துட்டு ஆல்ஃபாவாக சேஞ்ச் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ p ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் q ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் s இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? p இன்ட்டு மைனஸ் q பை 3p ஹோல் கியூப் ப்ளஸ் q இன்ட்டு minus q by 3p whole square plus r into minus q by 3p plus s is equal to 0. ஓகேவா? ஸோ இப்படி தானே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ க்யூப் பண்ணிக்கலாமா? க்யூப் பண்ணோம் அப்படின்னா 3p into minus q cube divided by 3 3s are 9, 9 3s are எவ்வளோ? 27p cube plus இங்கே வந்துட்டு என்ன கிடைக்கும்?
மைனஸ் கியூவை ஸ்கொயர் பண்ணால் க்யூ ஆகிடுமா? ஸோ அப்போ க்யூ க்யூப் டிவைடட் பை 3 3s are 9. ஸோ 9p ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ மைனஸ் qr by 3p plus s is equal to 0. ஓகேவா? ஸோ நம்பரை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 27. ஸோ p கியூப் தான் பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பீக்கு ஒரு பி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 27p ஸ்கொயர் தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும்? டினாமினேட்டரில் 27p ஸ்கொயர் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் க்யூ க்யூப் அப்படி எழுதிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ளஸ் க்யூ க்யூபு ப்ளஸ் 9 3s are 27 பி ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ 3 மட்டும் பண்ணிக்கலாம். 3q ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னது? 9p வந்து மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ மேலேயும் p வரும் 9 வரும். அப்போ மைனஸ் 9pqr. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன குறையுது? இது ஃபுல்லாகவே குறையுது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ப்ளஸ் 27p ஸ்கொயர் எஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 0. இது இந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? q ஸ்கொயர் இன்ட்டு க்யூ க்யூப் இடத்துல க்யூ க்யூப் தானே. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ 2q க்யூப் மைனஸ் இருக்கா? மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ்ஸு 27p ஸ்கொயர் எஸ் ஈக்குவல் டு 9pqr. ஓகேவா? ஸோ ஏபியோடது கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதா? இதானே ஏபியோட ஆன்சரும். ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிபி கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதானே ஜிபியோட ஃபார்முலா. ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸா. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சி பை ஏ. ஸோ இதானே இதோட ஃபார்முலா. ப்ராடக்ட்டுங்கிறப்ப டி பை ஏ. ஸோ பீட்டாக்கு பீட்டா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ் பை பி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் வந்துட்டு என்னது? பி ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் கியூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா கியூப்க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் எஸ் பை பி ஹோல் கியூப் ப்ளஸ் கியூ இன்ட்டு மைனஸ் எஸ் பை பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் எஸ் பை பி ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? க்யூப் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ பி இன்ட்டு மைனஸ் எஸ் கியூப் டிவைடட் பை பி கியூப் ப்ளஸ் கியூ இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் ஆர்எஸ் பை பி ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 0. ஒரு பி ஸ்கொயருக்கு ஒரு பி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பி ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்கும். ஸோ டினாமினேட்டர் எல்லாம் என்ன வேணும்? பி ஸ்கொயர் வேணும். ஓகேவா? அப்போ மைனஸ் எஸ் கியூப் சாரி ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி ஆல்ஃபா கியூபுக்கு மட்டும்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆல்ஃபாக்கெலாம் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? பி இன்ட்டு மைனஸ் எஸ் பை பி ப்ளஸ் கியூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? பிக்கு பி கேன்சல் ஆகிடும். மைனஸ் எஸ்ஸு ப்ளஸ் எஸ்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ இது இந்த சைடு போகும்போது மைனஸில் போயிடும். ஸோ அப்போ கியூ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஆல்ஃபா. ஸோ அப்போ ஆல்ஃபாவுக்கு ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். அப்போ கியூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆறு. ஸோ டேக்கிங் கியூப் ஆன் எல்லா சைடும் கியூப் எடுத்துக்கிட்டோன்னா கியூ கியூப் ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் கியூப். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மைனஸ் எஸ் பை பியா. ஸோ அப்போ கியூ கியூப் இன்ட்டு மைனஸ் எஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் கியூப். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ எஸ் கியூ கியூப் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பையில் இருக்கா? இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன். ஸோ பி ஆர் கியூப். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? ஸோ ஆப்ஷனில் வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் இருந்தது, ஜிபியில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இருக்கும். ஸோ ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன்னா என்ன பண்ணணும்? இதே ஈக்குவேஷனை வந்துட்டு ஏபியில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். ஓகேவா?
ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 27PS² மைனஸ் 9QRS மைனஸ் QR³ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். எல்லோரும் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ தான் சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு இதாக கொடுத்துருக்க ரூட்ஸு எக்ஸு, இப்போ 3 ரூட்ஸ் இருக்கிறதுனால x³ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு x². சிம்பிள்ஸ் எப்படி இருக்கணும், அல்டர்னேட்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு, ஸோ அடுத்தது வந்துட்டு எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி தானே ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவா, ஸோ 3 + 2 - 1, ஸோ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4. ஸோ அப்போ இந்த இடத்துல 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னால் 3 × 2, 2 × -1, 3 × -1. ஓகேவா? ஸோ அப்போ சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ஸோ என்னது, 3 2s are 6, 2 × -1 -2, 3 × -1 -3 ஈக்குவல் டு 6 - 5 எவ்வளோ 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1xன்னு வரும். ஸோ அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸா, 3 2s are 6, 6 × -1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு. ஸோ அப்போ -6. ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, x³ - 4x² ப்ளஸ் எக்ஸு -6 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டுருவாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுனால நான் என்னென்னு சொன்னேன், ஸோ இதுதான் வந்துட்டு ரெக்கவர்டு ஈக்குவேஷனு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இப்போ எதில் கேட்டாங்க, கியூபிக்கில் கேட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாடலில் தான் எழுதிக்குவோம், அல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸ் எப்போவுமே போட்டுக்குவோம். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸு, அடுத்தது வந்துட்டு சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு, அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு. ஓகேவா? ஸோ ரூட்ஸே கொடுத்துட்டதுனால அதையே நம்ம வந்துட்டு இந்த மெத்தடில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்த 2 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிடுது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா இதுதான் வந்து ரூட்ஸு. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸு என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இது அப்படி தானே இருக்குது, ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ இது தனித்தனியாக இருக்கா, ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாக்கிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, x² × x + 3 மைனஸ் 2x + 1 × x - 10 இப்படி இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனாக முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x² × x x³ ப்ளஸ் 3x² மைனஸ் ஆஃப், ஸோ இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x × x 2x², அடுத்தது 2x - 10 -20x, இது 1 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸு -10. ஓகேவா? ஸோ இப்போ மைனஸை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 2x², இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -19x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 19x -10 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுவோமா, 3xல் 2x போயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸா, அப்போ x³ ப்ளஸ் x² ப்ளஸ் 19x -10 ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், இப்போ இது A, இது B, இது C, இது D. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸுக்கான ஃபார்முலா வந்துட்டு என்னது, C/A. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா C/A. சிங்கிறது என்ன, 19. ஸோ அப்போ 19 / 1. ஸோ த ஆன்சர் இஸ் 19. ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபார்முலா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு சம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன எடுத்துக்கலாம், நம்மளாவே வந்துட்டு ஒரு ரூட்ஸு க்யூப் இருக்கிறதுனால ஒரு 3 ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன ரூட்ஸு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ இந்த 3 ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னால் என்ன ஆகும், ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிட்டு 3 ஆல்ஃபா கிடைக்கும். ஸோ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -b/a. ஸோ மைனஸ் பிங்கிறது என்னது 6, ஸோ 6/2, 1 6 is 6,
3 2s are 6 ஓகேவா. ஸோ 3 இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடுமா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -3/3. ஸோ இப்போ ஆன்சர் என்னது -1 வந்துட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கேற்ற அளவு மாற்றிக்கலாமா. ஸோ அப்போ 2 ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஆல்ஃபா ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 2 இன்ட்டு -1 கியூபு 6 இன்ட்டு -1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு -1 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதை க்யூப் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், -1. ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா +1. அடுத்தது 5 இன்ட்டு -1 -5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 இன்ட்டு -1 எவ்வளோ, -2 ப்ளஸ் 6 -5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்படி நம்மளுக்கு கிடைக்குமா. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் இந்த முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ -7 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ கே ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், இங்கே இடத்துல -1 இதை சால்வ் பண்ணால் -1 -1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ +1 ஆகிடுமா. ஸோ அப்போ கேவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது +1. ஓகேவா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கேவோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு அது எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து ஏபியில் இருக்குது, அப்போ ரூட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது 3 தான் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ அப்போ இந்த 3 நம்பர் தானே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் ரூட்டு. ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் b இஸ் ஈக்குவல் டு a + c/2. ஓகேவா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், பி வந்துட்டு பெரிய நம்பர்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ பிங்கிறது இது ஃபஸ்ட்டு ஏ, அடுத்தது பி, அடுத்து சி. ஓகேவா. ஸோ அப்போ செகண்டில் வந்துட்டு எது பெரிய நம்பராக இருக்குது, 7 தான் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்ன இருக்கும், ஆப்ஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ பிங்கிறது வந்துட்டு 7 ஈக்குவல் டு 1 + 4 டபுளாக இருக்கும். ஓகேவா. அதாவது நம்பரில் பாதி தான் இருக்கும். பாதினா வந்துட்டு என்னது, சென்டராக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நடுநிலையமாக இருக்கிறது 4 தான். ஸோ அப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எதுன்னு தேவைப்படுதா, இதில் ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்னது போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ அப்போ ஏங்கிறது நம்ம பெரிய நம்பரும் சின்ன நம்பரையும் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 7 + 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8/2 ஈக்குவல் டு 4 கிடச்சிரும். இப்போ சப்போஸ் 7 - 1 அப்படின்னா என்னது 6/2. ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். 4 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடையாது, ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ இதை வந்து சம்மில் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு ஒரு ரூட் எடுத்துக்கலாம். ஸோ 3 ரூட்ஸ் வந்துட்டு என்னென்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா. ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடும், ப்ளஸ் பீட்டாவும் மைனஸ் பீட்டாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ -b/a. ஸோ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -12/1. ஓகேவா. ஸோ இந்த 3 இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், டிவைடட் பையில் வந்துடுமா. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் -12. ஸோ அப்போ +12 ஆகிடும். 12/3. 4 3s are எவ்வளோ, 12. ஸோ அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம சின்ன கிளாஸ்லலாம் போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 1 -12 39 -28 கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்பர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஒரு ரூட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இது 3 தானே ரூட்ஸு. இப்போ நடுவில் இருக்க இந்த ரூட் வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்ற 2 ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 0 போட்டுட்டு இங்கே 1 போடலாம். 1 4 is 4. ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -8. 4 8s are எவ்வளோ, 32. ஸோ -32. 32 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 கிடைக்கும். 7 4s are 28 0. ஓகேவா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கு, x² - 8x + 7 = 0. ஓகேவா. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 7 கிடைக்கணும், ஆட் பண்ணோம் அப்படின்னா -8 கிடைக்கணும். அப்போ -1யும் -7ம் வருமா நம்மளுக்கு. இப்போ என்ன கிடைக்கும், x - 1 × x - 7 = 0 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இது x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன, 1ம் 7ம். ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கான ரூட்ஸ் வந்துட்டு என்னென்ன, x இஸ் ஈக்குவல் டு ரூட்ஸ் ஆர் என்னென்ன 1 4 7. ஓகேவா. ஸோ
ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபார்முலா மெத்தட் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஜிபியில் கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கிட்ட வந்துட்டு ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ போனது மாதிரியே தான். ஜிபி அப்படின்னா என்னது, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் எடுத்துக்கோமா. ஸோ முதல்ல ஈக்குவேஷன்ஸ் என்னது, ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னால் என்னது, இந்த இடத்துல கியூபிக் ஈக்குவேஷனா. ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப மைனஸ் டி பை ஏ. ஓகேவா? ஸோ மைனஸ் டி அப்படிங்கிறது 216/1. ஓகேவா? ஸோ பீட்டாக்கு பீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா 216/1 216 தான். அப்போ ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு 6 கியூப். 6 கியூப் பண்ணால் தான் நம்மளுக்கு 216 கிடைக்கும். அதனால் ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது. அப்போ ஒரு ரூட் வந்துட்டு நம்மளுக்கு என்னது 6. இப்போ மற்ற ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி போட்டுக்கலாமா. 1 மைனஸ் 19 114 மைனஸ் 216. ஓகேவா? ஸோ 6 16 எவ்வளோ 6. ஸோ 19ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 13. 6 இன்ட்டு 13 எவ்வளோ, 6 3s are 18 166 778 மைனஸ் 78. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 36. ஸோ 6 இன்ட்டு 36 எவ்வளோ 216. ஸோ அப்போ 0 நம்மளுக்கு ரிமைண்டர் கிடச்சிடுது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம், x² மைனஸ் 13x ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாமா. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் 13 வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், 9 4s are எவ்வளோ 36. ஸோ அப்போ இதுக்கும் மைனஸ் இதுக்கும் மைனஸ். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிரும். ஸோ அப்போ x மைனஸ் 9 x minus 4 equal to 0. அப்போ x is equal to 9,4. ஓகேவா? ஸோ அப்போ ரூட்ஸ் வந்துட்டு என்னென்ன, ரூட்ஸ் வந்துட்டு 4,6,9. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹெச்பியில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், முதல்ல ஏபியில் வந்து சேஞ்ச் பண்ணணுமா, அப்படியே லெஃப்ட் ரைட் இருக்காது, அப்படியே ரைட் டு லெஃப்ட் இப்படி மாற்றி எழுதிடணும். அப்போ மைனஸ் 1 அப்போ என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும் எக்ஸ் கியூபு. அடுத்தது ப்ளஸ் 6 மைனஸ் 6x². மைனஸ் 11 என்ன ஆகிடும், ப்ளஸ் 11x. அடுத்தது மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஏபி. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம இப்போ சம் போடணும். ஓகேவா? ஸோ ரூட்ஸ் என்னது, சம் ஆஃப் தி ரூட்ஸு. ஸோ ரூட்ஸ் வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ மைனஸ் பி பை ஏ தானே இதோட ஃபார்முலா. மைனஸ் ஆஃப் பிங்கிறது என்னது, மைனஸ் 6 டிவைடட் பை 1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் பீட்டாக்கு மைனஸ் பீட்டா கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ மொத்தம் எத்தனை ஆல்ஃபா இருக்குது, 3 ஆல்ஃபா இருக்குது. ஸோ அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 6/3. 1 6 is 6, 2 6 are 2 3s are 6. சாரி 1 3 is 3, 2 3s are 6. ஸோ அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளுக்கு ஒரு ரூட் என்னன்னு கிடச்சிருச்சு, 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ மற்ற 2 ரூட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஏபி கண்டுபிடிச்சாலும் அந்த ஈக்குவேஷன் தான் எடுத்து எழுதிக்கணும். 1 மைனஸ் 6 11 மைனஸ் 6. ஸோ இப்போ 2 தான் ரூட்டு. ஓகேவா? ஸோ 0 போட்டோன்னா 1 இன்ட்டு 2 எவ்வளோ 2 மைனஸ் 4. ஸோ 2 4s are 8. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 2 3s are 6 0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஈக்குவேஷனில் எழுதணும் அப்படின்னா x² மைனஸ் 4x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4 கிடைக்கணும். அப்போ மைனஸ் 1 மைனஸ் 3 எடுத்துக்கலாமா. ஓகேவா? ஸோ அப்போ x மைனஸ் 1 x மைனஸ் 3. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1,3. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கான ரூட்ஸ் வந்துட்டு என்னென்ன 1, 2, 3 தான் வந்துட்டு இந்த கொஷினுக்கான ரூட்ஸு. ஓகேவா? ஸோ எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு புரியுதா. ஸோ இப்போ கொடுத்துருக்க ரூட்ஸை நார்மலாக வேறு ரூட்ஸு வேறு நம்பர்ஸ் அப்படின்னா நம்மளால ஈஸியாக போட முடியும். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி மாடலில் கொடுத்தாங்கன்னா பாருங்களேன், என்னென்னா கிவன் த 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், ஏதாவது 2 ரூட்ஸு. ஓகேவா? இது கியூபிக்கு. ஸோ கியூபிக் அப்படிங்கிறப்போ 2 ரூட் இருக்குது, 3வது ரூட் வந்துட்டு என்னது டிஃப்ரெண்ட்டு. 2 ரூட் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது, 3வது ரூட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 3மே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ என்ன கிடைக்கும், 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா. ஸோ எவ்வளோ, மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பிங்கிறது என்னது, மைனஸ் 4. ஸோ அப்போ 4/1 4ன்னு தானே கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னால் இது ரெண்டா. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்
ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா என்னது 2 ஆல்ஃபா பீட்டா இருக்குமா, 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னது C/A, சிங்கிறது என்னது -3. ஸோ -3/1 -3 தான் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னால் இது மூணுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 18. 18/1 18 -18 -D/A தானே. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸு, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இது மூணுமே கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், பீட்டா கண்டுபிடிக்க முடியுமா. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா -4. ஓகேவா. ஸோ இதை கொண்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, இந்த பீட்டாவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக 2 ஆல்ஃபா -4. ஓகேவா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் plus 2 2s are 4 alpha square minus 2 4s are 8 8 alpha is equal to -3. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 alpha square minus 8 alpha -3 இங்கிட்ட வரும்போது +3 equal to 0. ஒரு ஈக்குவேஷனில் கிடைக்குதா. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ 5 3s are 15 ஆட் பண்ணோன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -3 கிடைக்கணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்குமா. ஸோ இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5ம் 3க்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ஃபாவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 2 வேல்யூஸ் வேறு வேல்யூஸாக கிடைக்கிது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 2 வேல்யூஸும் ஒரே மாதிரியே இருக்கணும், பீட்டா வந்துட்டு வேறு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ 5ம் 3ம் அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ பீட்டாவோட வேல்யூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா -3. ஸோ இப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா வந்துட்டு என்னது 5 -4. ஓகேவா. ஸோ அது 3 இருந்தது அப்படின்னா 2 இன்ட்டு 3 -4. ஸோ 2 5s are 10. ஸோ 10ல் 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ 6. ஓகேவா. ஸோ இதுவே 5ஆக இருந்துச்சு அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ அதுவே வந்துட்டு 3ஆக இருந்ததுன்னா 2 3s are எவ்வளோ 6 -4 2 கிடைக்குமா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ரூட்ஸ், ஒன்று நம்மளுக்கு என்னென்ன ரூட்ஸ் வந்துட்டு பாசிபிளான ரூட்ஸ் அப்படின்னா 5, 5, 6. ஸோ இன்னொரு ரூட் வந்துட்டு 3, 3, 2. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டில் எதுவோ வந்துட்டு ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்களாகவே போடுங்க. ஓகேவா. ஸோ எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இது எப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூவேஷன் வந்துட்டு நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இது தான். ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:4ங்கிற ரேஷியோவில் இருக்குது. தென் த ரூட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இதே மாதிரி அப்படின்னா இதே மாதிரி தான் போடணும். ஓகேவா. ஸோ ஆனால் இங்கே என்னது 2 ரூட்ஸும் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்களா. இங்கே 2 ரூட்ஸை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, ஒன்று வந்துட்டு 3ஓடது, இன்னொன்று வந்துட்டு 4ஓடது. அப்படின்னா நம்ம 3 ரூட்ஸை வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம், 3 ஆல்ஃபா 4 ஆல்ஃபா, அடுத்தது வந்துட்டு ஏதோ தெரியாத ஒரு ரூட்டு பீட்டா. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கான மல்டிபிள்ஸ் வந்துட்டு ஒன்று தான். ஸோ அப்போ இது 3 தான் ரூட்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அதை வச்சு பீட்டா வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஆல்ஃபாக்கு எந்த ஆன்சர் வந்துட்டு இது மாதிரி வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் ஆன்சராக குறிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த சம் போட்டு பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -3/2 -2 4. ஓகேவா. ஸோ இந்த ஆன்சர் வந்தது அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்ட். ஓகேவா. ஸோ கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கியூபிக் பார்த்துருக்கோம்ல, இதுலேயே பைக்வாட்ராட்டிக் மட்டும் பார்க்கணும். ஸோ பைக்வாட்ராட்டிக் பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா. ஸோ ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிமெட்ரிக் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ பைக்வாட்ராட்டிக் மட்டும் இருக்குது, டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். ஓகேவா. ஸோ சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை பார்ப்போம். Thank you.